அதிமுக மூத்த நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து விலகி திமுக சேர்றாங்க. குறிப்பா அன்வர் ராஜா, மைத்ரேயன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சமீபத்துல முதல்வரை சந்திச்சு சேர்ந்திருக்கிறாங்க. அது எப்படிமா பாக்குறீங்க? அதிமுகவுக்கு ஒரு பலவீனமானதா? உங்களுடைய கருத்து என்ன? இப்போ வரைக்கும் சொல்ல போனீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அதை மாத்துறது தான் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு, இது புதுசாக ஒருத்தங்க கற்றுக்கிட்டுலாம் செய்ய முடியாது. இங்கே இப்போ செஞ்சு வச்சுருக்கிற சிக்கல் இருக்குது பாருங்க. இது யாராவது ரொம்ப அனுபவப்பட்டவங்களால் மட்டும்தான் இந்த சிக்கலை பிரிக்க முடியும். அதுதான் உண்மை. அம்மா போய் ரோட்டில் நின்றுட்டு ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு போகிறதே இல்லை. அது இல்லை சீஃப் மினிஸ்டரோட வேலை. நீங்கள் நிர்வாகத்தை பார்க்கணும். நிர்வாகத்தை பார்க்காம நீங்கள் ரோட் ஷோன்னு உக்காந்துக்கிட்டு, அது யார் பண்ணாலும் சொல்கிறேன். அதே போல் அரசியல் நிறைய பேர் இப்போ நினைக்கிறாங்க, அரசியல்னால் நம்ம வந்துட்டோம்னா எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு. அரசியல் வேற. இதை சரியாக செய்கிறவங்க இருந்தால் தான் அந்தந்த வேலை சரியாக நடக்கும். நிச்சயமாக அம்மாவோட ஆட்சி நிச்சயம் கொண்டு வருவோம். இந்த மக்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நிச்சயம் நான் செய்கிற ஆள். இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு வேலை தெரியும். அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் அதை நிமித்தி கொண்டு வருவோம். அந்த திறமை எங்களுக்கு இருக்குது, அந்த நாலேஜ் இருக்குது. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஆனால் திமுகவில் பண்ண முடியலைங்கிறத இந்த 4.25 வருஷத்தில் காமிச்சிட்டாங்க. அவங்க முக்கால்வாசி இவங்களாலே குப்பை அதிகமாக சேருது. எங்கே பார்த்தாலும் இவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் ஃபுட் கோர்ட்டுங்கிற ஒரு இதை வச்சுருக்காங்க. சிட்டி பூரா வச்சுருக்குறாங்க. நாங்கள் இது கத்திப்பாரால் உள்ளார போய் பாருங்கள், நீலாங்கரை போகிற ரூட்டெல்லாம் பாருங்கள். அங்கே உள்ள வேஸ்ட்டுங்க எவ்வளோதான். ஆனால் ஒரு தள்ளு வண்டி வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளை பார்க்க முடியல. இப்போ காரணம் என்னென்னா எல்லாரையும் அடித்து வரட்டுறாங்க. அனுபவம் இருக்கிறவங்களால தான் அதிமுக தற்போதைய சிக்கலை தீர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணீங்க. உங்களோட அனுபவத்தை அவங்க பயன்படுத்திக்க ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ இருக்கிற தலைமை வேற யாருக்கும் இடம் இல்லை அப்படிங்கிறத ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாமே 2019, 21, 24 தேர்தலை சந்திச்சிட்டாங்க. 26 தேர்தலை சந்திக்கவும் ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. அவங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க எப்படி இதுல ப்ளே பண்ண போறீங்க? நான் தான் பண்ணுவேன்னு சொல்றேன். நிச்சயம் பண்ணுவேன். பண்றதுலேருந்து ரிசல்ட்டை பாருங்க எப்படி இருக்கும். ஏங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை தான். ரொம்ப நல்ல மனிதர். 2 முறை மக்களவை தேர்தலில் கலந்துக்கிட்டவர் அவர். இது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஓ பன்னீர்செல்வம் உங்களை சந்திச்சதா கடந்த மாதம் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. சந்திச்சிருக்காரா? என்ன மாதிரியான விவாதம் நடந்தது? ஏதாவது அதை போய் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? உங்களை சந்திச்சதா செய்தியாளர் சந்திப்பிலேயே சொல்றாருன்னா உண்மை இல்லாமல் சொல்ல மாட்டார்ல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.